ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ். இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வல்லாரைக்கீரை வச்சு எப்படி கடையில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பை இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். 2 பெரிய பல் பூண்டு, கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன், வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு பச்சை மிளகாய், பெருங்காயம், வல்லாரைக்கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். வல்லாரைக்கீரை பார்த்திங்கன்னா ஞாபக சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் நிறைய செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஞாபக சக்தி வளர்கிறதுக்கு வல்லாரைக்கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ எல்லா காயும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். தாளிக்கும் போது நம்ம காஞ்ச மிளகா போட்டு தாளிப்போம், அதனால் அதுவே போதும் காரத்துக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வல்லாரைக்கீரையை சேர்த்துக்கலாம். வல்லாரைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சிது. நீங்களும் வல்லாரைக்கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு கொடுக்கலாம் நம்ம. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சாப்பாடாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம குக்கரில் விசில் போட்டு வச்சாச்சு. இது விசில் வரணும். ஒரு 3-4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட. இப்போ நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 4 விசில் வரணும் நமக்கு. அப்போ தான் நமக்கு கீரை பர்ஃபெக்டாக ரெடி ஆகும். இப்போ நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ விசில் எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே கீரை எல்லாமே வெந்திருக்கு. உங்கள்கிட்ட கடையிறதுக்கு மத்து இருந்துச்சுன்னா நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பருப்பு நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது நல்லா நான் கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிக்கணும். நம்மளால் எந்த அளவுக்கு கடைய முடியுமோ கடைஞ்சிக்கலாம். சப்போஸ் கடையிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டினீங்கன்னா போதும், நல்லா சூப்பராக நமக்கு கீரை கடையில் ரெடி ஆகிடும். பாருங்கள், கடைஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைனா கல்ச்சட்டி இருந்ததுன்னா அதில் போட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லா சின்னதாக கிடைக்கும் நமக்கு கீரை. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்து போட்டேன், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அதுவும் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கிறேன். நம்ம தாளிப்பு வடகம் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்து அது நல்லா கலந்து விட்டுருங்க. தாளிப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. அதனால் இது கரிஞ்சு போயிடாமல் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். தாளிப்பு வடகம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு சேர்த்தாச்சு. ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான வல்லாரைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி கீரை, நம்ம அரைக்கீரை முளைக்கீரை வாங்காமல் இந்த மாதிரி வல்லாரைக்கீரை வாங்கி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.